ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் கர்நாடக தேர்தலோட முடிவுகள் தாங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான மக்களின் தீர்ப்பு. சித்தராமையா பேட்டி. கர்நாடக தேர்தல் முடிவுகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான மக்களின் தீர்ப்பு என கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். முடிவுகளுடன் அறிவிக்கப்படும் என்பதால் இன்று பிற்பகலுக்கு கர்நாடகாவில் யார் ஆட்சி அமைப்பாளர்கள் என்பது தெரிந்துவிடும். பகல் 12 மணிக்கு நிலவரப்படி காங்கிரஸ் கட்சி 136க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக 64 தொகுதிகளிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் 20 தொகுதிகளும், பிற கட்சிகள் 4 தொகுதியிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக முன்னிலையில் உள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு அழகியும் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா தெரிவித்ததாவது என்ன அப்படின்னா, இது மதசார்பற்ற கட்சிக்கு கிடைத்த வெற்றி. உறுதியான ஆட்சி அமைய வேண்டும் என்று கர்நாடக மக்கள் விரும்பி காங்கிரஸுக்கு ஆட்சி வழங்கியுள்ளனர். ஆபரேஷன் தாமரைக்கு பாஜக அதிக பணம் செலவழித்தது. ஆனால் ராகுல் காந்தியின் பாத யாத்திரை கட்சியினரை உற்சாகப்படுத்த உதவியது. இந்த வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டாவுக்கு எதிரான மக்களின் தீர்ப்பு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி 20 முறை கர்நாடகா வருகை தந்தார். கடந்த காலத்தில் எந்த பிரதமரும் இப்படி பிரச்சாரம் செய்யவில்லை. இந்த தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம். பாஜக அல்லாத அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைத்து பாஜகவை தோற்கடிப்போம் என நம்புகிறோம். சித்தராமையா இப்படி தெரிவிச்சிருக்கிறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வரலாறு காணாத ஒரு தோல்வியை பாஜக அடைஞ்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா சித்தராமையா முன்னாள் கர்நாடகாவோட முதல்வர் தெரிவிச்சிருக்கிறாருங்க. ஏன் அப்படின்னா, பாஜகவோட தலைவர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிரதமர் பார்த்தீங்கன்னா பிரதமர், அப்புறம் ஜே.பி. நட்டா, அமித்ஷா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் 20 தடவைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியும் பார்த்தீங்கன்னா பாஜக தோல்வி அடைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.